கிறிஸ்துக்குள் அன்பான காலை கதிர் நிகழ்ச்சி நேயர்களே, மீண்டும் ஒரு விசை கூட இயேசுவின் இனிதான நாமத்துல உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்க இயேசுவின் நாமத்துல வாழ்த்துதல் கூறுகிறேன். இன்னைக்கு நமக்கு வருகிற வாக்குத்தத்தத்தின் செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, மத்தேயு 24ஆம் அதிகாரம் 13வது வசனம். முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான். நீங்களும் நானும் ரட்சிக்கப்படணும்னு சொன்னா, ஒரு நாள் அல்லது 2 நாள் வாழ்கிற கிறிஸ்துவ வாழ்க்கையில முடிவு பரியந்தம் எப்ப தொடங்குறோமோ அதுல இருந்து முடிகிற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னா, ஆண்டவருக்காக இல்லை ஆண்டவர் சொன்ன காரியங்களை செய்வதற்கு நாம இருக்கணும். ஏன்னு சொன்னா, விசுவாச வாழ்க்கை என்ன செய்யணுமோ, ஆரம்பத்துல ரொம்ப உற்சாகமா இருக்கும். உற்சாகமாக நம்ம ஆரம்பிப்போம் எந்த செயலுமே. அதுல விசேஷமா நம்ம ஆவிக்கிற வாழ்க்கையில அப்படிதான். புதிதாக வரும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக உற்சாகத்தோட நம்ம ஆரம்பிக்கிற வாழ்க்கை என்ன செய்யணும், அந்த ஓட்டம் தொடரும் பொழுது இடையில நமக்கு என்ன வரும், சில பிரச்சனைகள் வரும். அப்படி பிரச்சனைகள் வரும்பொழுது அந்த விசுவாச வாழ்க்கை என்ன செய்யும்னா தடைப்படும். அப்படி தடைப்படும் பொழுது என்ன செய்யும் அப்படின்னு சொன்னா, அப்படி ரட்சிப்பை நம்ம இழந்துருவோம். அப்படி நம்ம ரட்சிப்பை இழக்காம இருக்கணும் அப்படின்னா, ஒரு குட்டி நிகழ்வோட உண்மையா நடந்த ஒரு நிகழ்ச்சி அவங்களோட கூட பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறேன். அமெரிக்காவின் ஃப்ளாரன்ஸ் கேட்விக் என்ற ஒரு பெண்மணி இருக்கிறாங்க. அவங்க பசிபிக் சமுத்திரத்தில் உள்ள காட்டானியா தீவிலிருந்து தெற்கு கலிபோர்னியா வரையில என்ன செய்யணும்னா, அவங்களுக்கு நீந்தி போய் அந்த தூரத்தை கடக்கணும்னு ரொம்ப ஆசை. அவங்க ஒரு நீச்சல் வீராங்கனையா இருக்கிறதுனால அதை நான் நீந்தியே போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப ஆசைப்பட்டாங்க. அதனுடைய தூரம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, 34 கிலோமீட்டர் வகையில நீந்தி போகணும். இப்போ நீங்க நீந்தி போகிறதுன்னா நம்ம ஊர்ல இருக்கிற நீச்சல் குளத்தையோ ஆறுகள்லையோ அப்படி இல்லை, கடல் இல்லை. அந்த நாட்டுல பார்த்தீங்கன்னா எவ்வளவு குளிரான பிரதேசம் இல்லை, ரொம்ப பனி மூட்டமா இருக்கும், தண்ணி ரொம்ப சில்லுன்னு இருக்கும். அதுல அவங்க என்ன செய்யணும்னா, அதுல கடந்து போகணும். அது இல்லாத என்ன செய்ய, பெரிய பெரிய அலைகள், ராட்சத அலைகள் வரும். அது இல்லாதபடிக்கு யாரை விழுங்கலாமோன்னு சுற்றி தீர சுறா மீன்கள் அது செய்யும் அங்க இருக்கும். அப்படிலாம் இருக்கிற அந்த பட்சத்துல, அந்த சூழ்நிலையில இந்த பெண்மணி கேட்விக் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, நீந்துவதற்காக போறாங்க. ரொம்ப தூரமா அவங்க நீந்திட்டு இருக்காங்க. அவங்கள பின்தொடர்ந்து அவங்கள பார்க்கறதுக்காக படகுல எல்லாரும் போயிட்டே இருக்கிறாங்க. அவங்க தொடர்ந்து முயற்சிக்கிறாங்க. கை கால்லாம் ரொம்ப என்ன செஞ்சிருச்சு, அவங்களுக்கு ரொம்ப விரைச்சி போயிருச்சு. ஏன்னா ரொம்ப குளிர். ஆனாலும் அவங்க கண்ணுக்கு என்ன செய்யல, ரொம்ப நேரம் நீந்துறாங்க. ஆனா அவங்க கண்ணுக்கு என்ன கிடைக்கல, அவங்களுக்கு அந்த கரை கண்ணுக்கு தென்படலை. ஒரு கொஞ்சம் தூரம் தான் கரைக்கு இருக்குது, ஆனா அவங்களுக்கு தெரியல கரைக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குன்னு சொல்லி. அப்பா அவங்க கை காட்டி இனிமே இருக்கு நீந்த முடியாதுன்னு சொல்லி அவங்க பின்னாடி அவங்களுடைய ரெஸ்கியூ பீப்புள் கிட்ட சொல்றாங்க. அப்படி சொன்ன உடனே அவங்களும் அவங்கள மேல தூக்கிட்டு கொஞ்சம் ஒரு 2-3 மினிட்ஸ் தள்ளி போகும்பொழுது, அந்த போட் தள்ளி போகும்பொழுது அவங்களுக்கு அந்த கரை தெரிஞ்சிச்சான். ரொம்ப ஃபீல் பண்ணாங்களாம், ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். ஏன்னு சொன்னா, இவ்வளோ தூரம் வந்துட்டேன், இன்னும் ஒரு 3 மினிட்ஸ், ரொம்ப கூட இல்லை, கொஞ்சம் தூரம் தானே, ஒரு 3-4 மினிட்ஸ் நான் ஸ்விம் பண்ணியிருந்தேன்னா என்ன பண்ணியிருக்கலாம், என்னுடைய டெஸ்டினி, நான் அந்த கரையை கடந்திருப்பேன். என்னுடைய ஆசை என்ன செஞ்சிருக்கோம், அல்லது என்னுடைய முயற்சி என்ன செஞ்சிருக்கோம், கண்டிப்பா வெற்றி பெற்றிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்களாம். அப்போ நீங்களும் நானும் ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய வாழ்கிற அன்றாட வாழ்க்கையிலும் சரி, நம்முடைய நிலைமையும் இப்படிதான் இருக்குது. சில வேளைகள்ல நம்ம நினைப்போம், நமக்கு தெரியவே இல்லை, என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, அதுக்காண்டு நல்லா இருக்குமான்றது ஒரு காலம், அதுக்கான ஒரு சிக்னலுமே காண, எது எடுத்தாலும் எனக்கு தோல்வி தோல்வி அப்படின்னு சொல்லி. ஆனா இன்னைக்கு நமக்கு வசனம் என்ன சொல்றது, முடிவு பரியந்தம் நிலைத்திருப்போனே பாக்கியவான் அப்படின்னு சொல்லுது. இப்ப அந்த அம்மா ஒரு வேளை கொஞ்சம் முயற்சி பண்ணி இவ்வளவு தூரம் கடந்து வந்திருக்காங்க. எத்தனை மீட்டர், ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கிட்டு 33 கிலோமீட்டர் 33.5 கிலோமீட்டர் கூட வந்திருக்கலாம். இன்னும் 1/2 கிலோமீட்டர் அவங்க போயிருந்தாங்கன்னா உலக சாதனை படைச்சிருப்பாங்க. இதே போலதாங்க நம்முடைய எல்லையும் இருக்குது. நம்முடைய எல்லை என்னது, பரலோகம். ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் நானும் நீந்தி கொண்டிருக்கிறோம். நமக்கு தெரியாது எப்ப நம்முடைய கரையை காண்போம். ஏன்னா ஆண்டவர் வருகை, அவர் சொல்லியிருக்காரு, அது சீக்கிரமாக நான் வரப்போறேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அவங்க வர டைம் நமக்கு தெரியாது இல்லை. அப்போ நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு, நம்ம கேட்விக் மாதிரி சோர்ந்து போய் நம்முடைய பயணத்தை முடித்து கொள்ளாதபடிக்கு நம்ம என்ன செய்யணுமா, தொடர்ந்து முடிவு பரியந்தம்
ஆண்டவர் வரும் வரைக்கும் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, வியாதிகள் வந்தாலும் சரி, கண்ணீர் கவலைகள் இருந்தாலும் சரி, மன சோர்வுகள் இருந்தாலும் சரி, ஆண்டவர் 12வது மாதத்துல நம்ம நிறுத்தி வச்சிருக்காங்க. 2025 12வது மாதத்தை காணும்படியாக கிருபை செய்திருக்கிற தேவன் வழி நடத்துவார் எல்லாவற்றிலும். அப்ப நாம எடுக்க வேண்டிய முயற்சி என்னன்னு சொன்னா, சோர்ந்து போகாதபடிக்கு எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரையே நோக்கி நம்ம தொடர்ந்து காத்திருப்போம்னு சொன்னா, அவர் வரும் பொழுது நம்ம என்ன செய்யலாம், வெற்றி சிறக்க முடியும். இல்லைன்னா நம்மளால முடியாது. என்ன செய்ய, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவன் என்ன செய்வான், ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்குது. அதனால நாம இன்னைக்கு ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன அப்படின்னு சொன்னா, எசப்பா வல்லமையுள்ள தேவனே, இந்த விசுவாசம் பலவீனமடைந்து போகாதபடிக்குன்னு செய்யுங்க, உதவி செய்தரலுங்க. நம்ம விசுவாசத்துல பலவீனம் அடைஞ்சிருக்காது. நமக்கு சுற்றி இருக்கிற பிரச்சனைகளின் மத்தியில நம்ம என்ன செஞ்சுக்காது, விசுவாசத்தை நம்ம விட்டுறாம நம்ம தொடர்ந்து பற்றி இருப்போம்னு சொன்னா, ஆண்டவர் நம்ம என்ன செய்வாரு, ரட்சிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் வரும்பொழுது அவரோடு கூட நம்ம அழைத்து செல்வதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். நீங்க சோர்ந்து போகாமல் அவர் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்துல பொறுமையோட ஓட காத்திருப்போம். தேவன் நம்மை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். அவர் வரும்பொழுது அவரோடு கூட நம்மை அழைத்து செல்ல காத்திருக்கிறாங்க. அது எவ்வளவு பெரிய பாக்கியம் இல்லை. ஆண்டவர் உங்களையும் இன்னும் அவரோடு கூட அழைத்து போக போறாங்க அப்படின்னு சொன்னா எவ்வளவு ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி. அதற்காக இப்ப இந்த உலகத்துல நம்ம படுகிற பாடுகள் எல்லாம் என்னது, அது கொஞ்சம் தான், டெம்பரவரி தான். அது சரி, அது நிரந்தரமா நம்ம அதே கஷ்டத்துல இருக்க போதில்லை. ஆண்டவர் கண்டிப்பாக நம்மை காப்பாற்ற வல்லவா இருக்க. அவர் வல்லமையுள்ள தேவன், அவர் அற்புதத்தின் தேவன், அவர் சமாதானத்தின் தேவன், அவர் நோய்களை நீக்குகிறவர், வல்லமையுள்ள கர்த்தர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும் என்று அநேக வாக்குத்தத்தங்கள் நமக்கு இருக்குது. அதெல்லாம் நம்ம பிடிச்சு கொண்டு நம்முடைய பலவீன நேரத்துல ஆண்டவரே உம்முடைய பலத்தினால எங்களை இடைக்கட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நம்ம ஜெபிப்போம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் நம்மோடு கூட நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கார். ஜெபம் செய்வோமா? கிருபையும் இரக்கம் நிறைந்த தகப்பனே, எங்களுடைய விசுவாச வாழ்க்கையிலே நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு எங்களுக்கு ஏற்படுகிற அநேக பிரச்சனைகள் மத்தியிலும் தேவன் எங்களோடு கூட இருக்கிறீர் என்ற அந்த தைரியத்தோடு ஆண்டவருடைய பலத்தினாலே நாங்கள் முன்னோக்கி செல்ல நீர் எங்களுக்கு உதவி செய்யுங்க சுவாமி. இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகளோடு கூட கிருபை இருக்கட்டும். ஒருவேளை பலவீனத்தோடு மனசோர்வோடு ஆண்டவரே வேதனையோடு கண்ணீரோடு கவலையோடு இருப்பாங்கன்னு சொன்னா, கர்த்தாவே நீர் அவர்களோடு கூட இடைப்படுங்க தகப்பனே. அப்படியே கண்ணீர்கள் எல்லாம் துடைக்க வல்லவர் நீர் ஒருவர் மாத்திரமே சுவாமி. அப்படியே தேவைகள் எல்லாம் சந்திக்க வல்லவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. நீர் காகத்தை கொண்டு போஷித்தவர் ஆண்டவரே. அப்படியே வாக்கினால் நேகரை சொஸ்தமாக்கினவர் கர்த்தாவே. அதே போல ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவருடைய கண்கள் உடைய செவிகள் திறந்திருப்பதற்காக துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிறோம். எல்லோருடைய தேவையிலும் சந்தித்தருளுங்க ராஜா, பாதுகாத்து கொள்ளுங்க. இந்த 12வது மாதத்திலும் கூட நீர் எங்களை வழிநடத்தி வருவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உண்ண உணவு உடுக்க உடை இருக்கிடத்தையும் குறைவில்லாமல் கொடுத்து வரீர்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒருவேளை இதெல்லாம் கிடைக்காமல் கண்ணீரோடும் கவலையோடு இருக்கிற பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். அவருடைய குறைவுகள் எல்லாம் நீக்கி போட்டு அவளை நிறைவாக்க வேண்டுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த மாதத்திலே ஆண்டவரே பிள்ளைகள் அரையாண்டு தேர்வுகள் எழுதுவதற்காக காத்து கொண்டிருக்கிறாங்க தகப்பனே. அந்த தேர்வுகள் எல்லாம் எல்லோரும் நல்ல முறையில் எழுத, பிள்ளைகளுக்கு படிப்பதற்கான ஞானத்தையும் ஞாபக சக்தியும் கொடுங்க ஆண்டவரே. எல்லா பொருளாதார காரியங்களிலும் பிள்ளைகளுக்கு நீங்களே கிருபையா இருந்து வழிநடத்துங்க சாமி. பெற்றோர்களையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க ஆண்டவரே. வாலிப பிள்ளைகளை கண்ணின் மணி போல நீர் பாதுகாத்து உங்களுடைய ரத்த கொட்டைக்குள்ள வழி நடத்தணுமாய் கெஞ்சுகிறோம் தகப்பனே. பாதுகாத்து கொள்ளுங்க, வழிநடத்துங்க. உங்களுடைய ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தருள வேண்டுமாய் இயேசுவின் வழியாய் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென், ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.